ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்னைக்கா எடுத்த என்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ரீசனுக்காக எடுத்தோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கா ஜீரோதால ஒரு 3 என்ட்ரி எடுத்திருக்கேன். அதாவது எம்ஸ்டாக்ல ஒரு 3 என்ட்ரி வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இபிஐ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி வந்து எடுத்தேன். அது எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரா பண்ணேன். ஓகேங்களா. அது வந்து இந்த இந்த ஹை பிரேக் பண்ண உடனே நான் வந்து பண்ணேன். பட் ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. ஃபெயில்டு தான் ஆச்சு. அதான் 983 பிரேக் பண்ணாக்கா என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. நான் அதே மாரி 983 பிரேக் பண்ண என்ட்ரி நான் வந்து மார்னிங்கே எடுத்துட்டேன். அது இது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 995 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா. ஆனா நான் சரி பிரைஸ் நல்லா ஏறும் சொல்லி நான் வெயிட் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து பண்ணாக்கா பிரைஸ் இது வந்தாச்சு நான் வந்து இந்த டே லோ பிரேக் பண்ணோனே நான் வந்து பண்ணாக்கா சேல் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஆக்சுவலா இந்த இந்த ரேஞ்சில நான் வந்து சேல் பண்ணியிருப்பேன். 975 சம்திங்ல. இந்த இந்த 1 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணோனே நான் வந்து சேல் பண்ணிட்டேன். ஓகே. இந்த 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 ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஹவர் கேண்டில் வந்து பிரேக் பண்ணோனே நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அது மூலமா நமக்கு வந்து லாஸ் தான் ஆச்சு. ₹344 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து நான் எடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒண்ணு எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. நான் வந்து 270 பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி போட்டிருந்தேன். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா 270.05 தான் வந்து எஸ்எல் மார்ட் போட்டிருந்தேன். பட் ஆனா பிரைஸ் ட்ரிகர் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா 272.50 ஏதோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரூ. 2.50 வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ட்ரிகர் ஆச்சு. சரி நானும் வெயிட் பண்ணேன். சரி பிரைஸ் நல்லா ஏறும்னு சொல்லிட்டு. ஆனா அது எதுவும் மூவ்மெண்ட் வந்து பெருசா தரவே இல்ல. அதில வால்யூமும் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகேங்களா. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்பர் சைட் போயிடுச்சு அதுக்கடுத்து. அதாவது 10% அப்பர் சைட் போச்சு. நான் ஆக்சுவலா இந்த கேண்டில் தான் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன் நினைக்கிறேன். இங்க தான் நான் வந்து எக்ஸிட் ஆனேன். பட் அதுக்கு அடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் சைட் 10% அப்பர் சைட் போச்சு போயிடுச்சு. சப்போஸ் நான் இதுல இருந்திருந்தா ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஓரளவுக்கு வந்திருக்கலாம். மேபி ஒரு 5000 அது மாரி சாரி 5000 இல்ல 2500 அந்த மாரி மேபி ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். நான் டார்கெட் வந்து 285 தான் வந்து வச்சிருந்தேன். அது நான் எக்ஸிட் ஆயிட்டேன். தேவையில்லாத இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த என்ட்ரி மூலம் நமக்கு வந்து ₹44 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த குஜராத் ஆல்காலிஸ் இந்த என்ட்ரி எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து பாருங்க வீக்லி ட்ரெண்ட் லைனு ஓகேங்களா. நான் வந்து இந்த இந்த ஐ பிரேக் பண்ணோனே நான் வந்து என்ட்ரி வந்து எடுத்தேன். 810 அதுக்கடுத்து நான் வந்து எக்ஸிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த இந்த 1 ஹவர் கேண்டில் கீழ பிரேக் பண்ணோனே நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகேங்களா. ஆனா இது பிரைஸ் வந்து ஏறது தான் இருக்கு. ஆனா நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அவ்வளோதான் எம்ஸ்டெக்ல அவ்வளோதான் 3 என்ட்ரி. இதுக்கடுத்து ஜீரோதால வந்து பாருங்க, ஜீரோதால தான் இன்னைக்கு ரொம்ப இது அது ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபியாமா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி வந்து எடுத்தேன். இது எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ட்ரெண்ட் லைன் இந்த மாரி நான் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இந்த ஐ பிரேக் பண்ணோனே நான் பிரைஸ் வந்தது அது 2178 இருந்தது. அதுல வந்து என்ட்ரி வந்து எடுத்தேன். 2178ல நான் வந்து என்ட்ரி எடுத்தேன்.
ஆனா பிரைஸ் நல்லா தான் இன்கிரீஸ் ஆச்சு ஓகேங்களா. ப்ராஃபிட் நல்லா தான் வந்துச்சு. சரி நான் பிரைஸ் நல்லா ஏறும்னு சொல்லி வெயிட் பண்ணேன். பட் ஆனா அது கீழ வந்துச்சு. நான் வந்து இந்த இந்த 1 ஹவர் கேன் பிரேக் பண்ணோனே இந்த இத நான் எக்ஸிட் ஆயிட்டேன் ஓகேங்களா. அது மூலமா நமக்கு வந்து லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹724 வந்து பண்ணாங்க. லாஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து நான் எடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்ன ரொம்ப இது பண்ணி விட்டுருச்சு என்ன. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ட்ரி எடுத்ததெல்லாம் அ நல்ல என்ட்ரி தான். அதுல எதுவும் இஷ்யூ இல்ல. அது வந்து நான் வந்து இந்த ஹை பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலா இது ட்ரெண்ட் லைன் இந்த மாரி வீக்லில வருது. இந்த மாரி ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இந்த இந்த ஹை பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி வந்து போட்டேன். அதாவது 122 கரெக்ட்டா ஓகேங்களா. அந்த ஹைய நான் வந்து 122.05 தான் நான் வந்து போட்டிருந்தேன். பட் ஆனா அது பிரைஸ் ட்ரிக்கர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹124 ட்ரிக்கர் ஆயிடுச்சு. இந்த கண்ல அது 122 பட் அது ட்ரிக்கர் ஆன பிரைஸ் வந்து ₹124 பிரைஸ் வந்து ட்ரிக்கர் ஆயிடுச்சு. ₹2 வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிக்கர் ஆயிடுச்சு ஓகேங்களா. இது டேவோட ஹையே அதுதான். 124 தான் ஓகேங்களா. அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சு. ₹2 எக்ஸ்ட்ரா செகண்டரி பிரைஸ் 122 அந்த மாரி வந்துச்சு. ட்ரிகர் ஆயிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். சரி இது என்ட்ரி வந்து நல்லா இருக்கு ஓகேங்களா. நல்ல வீக்லில நல்ல ட்ரெண்ட் நல்லா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணா நான் வந்து சேல் பண்ணலான்னு தான் இருந்தேன் ஆக்சுவலா. இந்த 170.50 இந்த பிரேக் பண்ணாங்க. ஆ இது இது பிரேக் பண்ணாங்க நான் வந்து எக்ஸிட் ஆயிடலான்னு தான் நான் வந்து இருந்தேன். பட் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது அது வந்து பிரேக் பண்ணவே இல்ல டே ஃபுல்லாவே. அதனால நானும் எக்ஸிட் ஆவல இன்னும். இது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி அ இந்த லோவ ஸ்டாப் லாஸா வச்சுட்டு வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து திங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அது என்ன ஆகும்னு தெரியல. அதாவது இந்த லோ இருக்கு இல்லைங்களா? ஒன் 106 இத ஸ்டாப் லாஸா வச்சுட்டு இந்த இந்த வீக் ஃபுல்லா வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இது வந்து இந்த ஹை இந்த 125 பிரேக் பண்ணாக்கா பிரைஸ் நல்லா ஏறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இது இந்த மாரி கூட போயிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சான்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. இந்த மாரி ட்ரெண்ட் லைன்ல இந்த மாரி ஏதாவது போயிடுச்சான்னு தெரியல. பட் இந்த மாரி இருந்தாவே நம்ம எடுக்கக்கூடாது. நானும் அது என்ட்ரி வந்து எடுத்துட்டேன். ஆ இந்த ஸ்டாப் லாஸ வச்சுட்டு இந்த 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 வீக் ஃபுல்லா நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட்டா குடுத்துருக்கு. பிரைஸ் வந்து 10% மேல பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகி தான் இருக்கு. அதனால இது வால்யூம் அளவும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஸ்டாப் லாஸும் ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸா இருக்கு. அதுதான் டவுட்டா இருக்கு. அதாவது ஆம், பார்க்கலாம் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து அ இது ஃபியூச்சர்ல நான் வந்து அப்டேட் பண்றேன் இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த 5 பைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் அது புரோக்கிங் கம்பெனி. இது வந்து என்ட்ரி எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து இந்த ஐ இருக்கு இல்லைங்களா, இந்த ஐய வந்து பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஓகேங்களா. இந்த ஐ வந்து 580 பிரேக் பண்ணாங்க நான் வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டர்டேவோட ஐ தான் வந்து பண்ணாங்க 580 கரெக்ட்டா. அதனால 580 பிரேக் பண்ணாங்க நான் வந்து என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். நான் மார்னிங்கே போட்டுட்டேன். பட் ஆனா அது ஆர்டர் ட்ரிகர் ஆனது வந்து பண்ணாங்க 130 மேல தான் வந்து ஆர்டர் இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆயிட்டு நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இந்த ஏரியால 594 சம்திங்ல. பட் அது வந்து பிரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. நான் வந்து இத ஹோல்ட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். நான் வந்து எம்ஐஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாம ஜீரோதால வந்து கேபிட்டலும் இல்ல. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆ பிஃபோரா நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இது வந்து என்ட்ரி நல்லா தான் இருக்கு. இது கம்மிங் டேஸ்ல நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். அந்த என்ட்ரி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா 1147 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்ப இந்த இந்த கேபிட்டல் ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்னு ஒண்ணும் புரியல. அது 106 ஸ்டாப் லாஸா வச்சுட்டு அ ஹோல்ட் ஹோல்ட் பண்ணலாம் அந்த மாரி தான் நான் வந்து இருக்கேன். அப்படி இல்லனாக்கா அந்த 117.50 இருக்கு இல்லைங்களா? அத பிரேக் பண்ணா கூட நான் மேபி சேல் பண்ணுவோம், சேல் பண்றோம். எதுக்கு ரிஸ்க்ன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? இத பிரேக் பண்ணவே நான் வந்து சேல் பண்ண கூட பண்ணிடுவேன் நானு. 117.20 சம்திங் ஓகே. இது பண்ணவே நான் வந்து சேல் பண்ணிடுவேன்.
அப்படி இல்லனாக்கா, இந்த இந்த லோ மேபி ஸ்டாப் லாஸா வச்சுப்பேன் 106 ஓகேங்களா? இது 2த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். ஆ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் கிளியரா தெரியல ஓகேங்களா? நானே டவுட்டா தான் இருக்கேன். என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இன்னைக்கு நான் வந்து முடிக்கிறதா நான் பார்த்தேன். ஆனா அது ஸ்டாப் லாஸ் வரவே இல்ல. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, வேற மாரி கேண்டில் இருக்கு. நான் ஜீரோதால பார்த்தா வேற மாரி கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? 2 இதுக்கும் டிஃபரன்ஸ். பாருங்க இதுல வந்து லோவே 117.50 தான் இருக்கு. பட் ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஒரு கேண்டில் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. 117.25 வரையும் வந்திருக்கு. இதுதான் நான் வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். 117.20 அது மாரி வந்தாக்கா சில எக்ஸிட் ஆயிடும். அப்படி இல்லனாக்கா இதுக்கு நான் வந்து எக்ஸிட் ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய பிரேக் அவுட் ஓகேங்களா? நல்லாவே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப இயர்ஸ் கழிச்சு தான் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அதுக்கு நம்ம அவ்வளோ சின்னதா ஸ்டாப் லாஸ் செட் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் நிக்கிறது. அதனால நம்ம அது 106 வச்சா தான் இது வந்து கரெக்ட்டா இருக்கும். அதாவது நம்ம பொசிஷனா பண்ணதுக்கு நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? இன்னொரு இது ஆல்மோஸ்ட் வந்து பாருங்க எப்போ இந்த ட்ரெயின் ஃபார்ம் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸா இது வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. நல்லா தான் இருக்கு. நம்ம இந்த லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸா வைக்கணும். வேற ஆப்ஷன் நமக்கு இல்ல ஓகேங்களா? இது வச்சா இது நிக்கும். அப்படி இல்லனாக்கா இது வந்து ஃபேக்கா நடத்த சான்ஸ் இருக்கு. இந்த நம்ம 1 ஹவர் கேண்டில்ல அந்த லோ வச்சோம்னாக்கா அது வந்து ஈஸியா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஆ அதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்போஸ் ரிஸ்க் பொறுத்து தான் இருக்கு ஓகேங்களா? நான் வந்து இது எக்ஸிட் ஆனாலும் எக்ஸிட் ஆயிடும். அப்படி இல்லனாக்கா இதுவரைக்கும் நான் வெயிட் பண்ணாலும் பண்ணும். 2மே 2ல இது வேணா நான் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. கிளியரா எனக்கும் தெரியல ஓகேங்களா? அதான் அந்த டைம்ல என்ன திங்கிங் வந்தோ அதுக்கு தகுந்த மாரி தான் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். நான் அதே மாரி நம்ம ஃப்ரைடே வந்தோம்னாக்கா, எம்ஜிஎல்ன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் ஹோல்டிங்ல. அது வந்து இன்னும் வந்து எம்ஸ்டாக்ல வந்து ஹோல்டிங்ல தான் இருக்கு ஓகேங்களா? அது வந்து இன்னும் அது எக்ஸிட் ஆவல. இன்னைக்கும் பிரைஸ் வந்து வந்துச்சு. நம்ம வாங்குன பிரைஸ விட ஒரு ₹5 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. சரி நானும் அது இன்னும் எதுவும் க்ளோஸ் பண்ணாமயே தான் நானும் இருக்கேன் ஓகேங்களா? என்ன ஆகும்னு எனக்கும் தெரியல. நான் ஜஸ்ட்டு இந்த இந்த வீக் மட்டும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க நல்லாவே தான் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. பட் ஆனா க்ளோஸ் வைக்கல. இந்த ட்ரெண்ட் லைன் மேல க்ளோஸ் எதுவுமே இன்னும் வைக்கல. டே கேண்டிலோட வந்து பாருங்க க்ளோஸ் வைக்கல ஓகேங்களா? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் மேல க்ளோஸ் வச்சாக்கா நம்ம வந்து நம்பலாம். ஆனா அது அதுக்கு மேல இன்னும் க்ளோஸ் வைக்கல. இது வந்து ஃபேக் ஆவறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அது சப்போஸ் ஃபேக் ஆனாலும் பிரச்சனை இல்ல தான் நான் வந்து இருக்கேன். ஸ்டாப் லாஸ் இதுதான் ஸ்டாப் லாஸு. 1172 இது ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நான் வந்து இருக்கேன். இது இந்த எம்ஜிஓல இந்த கேபிட்டல் ட்ரஸ்ட் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஆ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. எம்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதில ஓப்பன் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா கூகுள் ஹீரோ நீங்க வந்து பண்ணுங்க. இதில வந்து எம்ஸ்டாக்ல என்ன ஒரு இஷ்யூனாக்கா, இன்ட்ராடே பண்ணும்போது மார்ஜின்லாம் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. மார்ஜின் சரியா தரமாட்றாங்க. எஃப்&ஓ ஸ்டாக்லாம் தராங்க. அதுவுமே வந்து பண்ணாக்கா, இப்போ 2 டைம்ஸ் அப்படி தான் வந்து தராங்க. ஜீரோதாலாம் வந்து 5 டைம்ஸ் தராங்க இல்லைங்களா? அந்த மாரி வந்து இல்ல தரமாட்றாங்க. கொஞ்சம் அதுதான் இஷ்யூவா இருக்கு. மத்தபடி ஆப்ஷனுக்கெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல. இது ஈக்விட்டி மட்டும் இந்த மாரி இஷ்யூவா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.